நம்ம லெஜண்ட் சரவணா அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் திரைப்படம் லீடர் படத்துடைய டீசர் வெளிவந்து ரசிகர் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கேன். அப்பா மகள் இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற ஒரு பாச பிணைப்பு தான் இந்த லீடர் ஒரு ரிவெஞ்ச் திரைப்படம். கண்டிப்பா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் திரைப்படத்துல அவர் எவ்வளோ விமர்சனம் வாங்கினாரோ அது எல்லாமே அவர் ஏத்துக்கிட்டு அப்படியே வேற மாதிரி மனுஷன் வந்து நின்னுருக்காப்புல. அந்த டீசர்ல அவருடைய நடிப்பே வேற மாதிரி இருந்தது. அதாவது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். பட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இப்பைக்கும் அவ்வளோ டிஃபரெண்ட் இருக்கு. கண்டிப்பா அவர் 3வது படம் இன்னமும் பயங்கரமா பண்ணுவாருன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த லீடர் திரைப்படம் எப்ப வெளிவரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏப்ரல் மாசம் தான் இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வராங்க. ஏப்ரல் 9ஆம் தேதி என்னமோ தியேட்டருக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதனுடைய அபிஷியல் அப்டேட் வந்துருச்சு. ஏப்ரல் 9ஆம் தேதி இந்த லீடர் திரைப்படத்தை தியேட்டருக்கு கொண்டு வராங்க. அந்த ரூல் மட்டும் இல்ல. ஐ மீன் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 4 மணி காட்சிலாம் இங்க இல்ல அப்படின்ற ஒரு நிலைமை இப்ப இருக்கு. ஒருவேளை அது மட்டும் இருந்ததா கண்டிப்பா இந்த தடவையும் நம்ம லெஜண்ட் சரவணா அவர்கள் 4 மணி ஷோ போட்டிருப்பாப்ல. ஏன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் திரைப்படத்துக்கே 4 மணி ஷோ போட்ட ஒரு மனுஷன் இந்த படத்தை விட்டுருவாரா? ஆனா இப்ப பர்மிஷன் கிடையாது. 9 மணிக்கு தான் இந்த படத்தோட ஷோ போட போறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த திரைப்படம் ஏப்ரல் 9ஆம் தேதி தியேட்டருக்கு வருது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் எப்படி பார்த்தாலும் 2 வாரத்துக்கு மேல இருக்கு. பட் இப்பவே சென்சார் முடிச்சு சென்சார் வாங்கிட்டாங்க. சென்சார் வாங்கினதுக்கு அப்புறம் தான் படத்துடைய டேட்டையே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 9 இந்த படம் வரப்போகுது. படத்துக்கு யுபிஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா தமிழ் சினிமால ஒரு படத்துடைய சென்சார் முடிச்சு சென்சாரோட ஒரு டேட் வருதுன்னா அது இந்த லீடர் மட்டும்தான்.